மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அஜித் பவார் அவர்கள் விமான விபத்தில் அவரும் அவர்களுடைய மெய்காப்பாளர்கள் உதவியாளர்கள் உட்பட பலர் இறந்ததாக கிடைத்த செய்தி மிகவும் வேதனை அடைகிறேன். நம்முடைய தமிழக சட்டப்பேரவை தலைவர் என்ற முறையில் மிகுந்த ஆழ்ந்த இரங்கலையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய கட்சி தோழர்களுக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பப்பட்டுக்காங்க யாரோ கொடுக்க ஆமாம், அதுக்கு பாயசக்கார் 2 பேரும் கை கொடுத்துக்கிடலாம். ஆனால் கீழ்மட்டத்தில் அது ஒரு ஒவ்வொரு கூட்டணின்னு தான் சொல்கிறாங்க. நான் சொல்ல, நிறைய பேர் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏன்னா வலது பக்கத்தில் டிடிவி தினகரன் இருக்காங்க, இடது பக்கத்தில் நம்ம டாக்டர் அன்புமணி ஐயா இருக்காங்க. இவங்க 10% வேணுங்காங்க இடஒதுக்கீடு. வலது பக்கத்தில் 10% கொண்டு வந்தனால எங்கள் சமூகத்துக்கு 2% ஓட்டு தான், 2% வேலை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரைட் சைடில் இருக்கக்கூடிய தம்பி டிடிவி தினகரன் சொல்கிறாங்க. தம்பி அன்புமணி என்ன சொல்கிறாங்க, 10% வேணுங்காங்க. அப்போ ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா என்ன முடிப்பு எடுப்பார்னு நீங்கள் தான் கேட்டீங்க. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அமைப்பினுடைய ஓட்டுகளும் நம்முடைய பிஜேபிக்கு, பாரதிய ஜனதா சிறுபான்மை ஓட்டுகள், பிஜேபிக்கு எதிர் ஓட்டு திமுகவுக்கு டோட்டலாக விடுது. ஏன்னா நம்முடைய முதல்வருடைய செயல்பாடு. தாவேக்காவும் பிஜேபியும் டிராமா பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, நாடகம். அதாவது ஜனநாயக படம் இப்போ வேண்டாம், நான் சொல்கிற நேரம் தந்தி விட, நீ அதுவரை கோர்ட்டுக்கு போன மாதிரி நடிக்காங்க. அதே போல தான் அவருடைய வழக்கம், நடிப்பு தானே தவிர 2 பேரும் தான் இணைஞ்சி ஒரு கொள்கை ரீதியான திமுகவுக்கு எதிராட்டு அந்த சிறுபான்மை வாக்கு அவரை வச்சு பிரிக்க முடியுமான்னு பார்த்தாங்க, முடியல. ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க. ஒரு சம்பவம் மணிப்பூரில் நடக்கு, இதுவரை வாய் திறக்கலை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உடனே அடுத்த நேரமே கண்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க அனுமதிக்க மாட்டாங்க. நம்முடைய மாண்பு ஒரு சிறு சம்பவம் நடந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. அப்போ அதனால்தான் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் எனக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் அவர்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அரசியலில் நடிக்காங்க.